ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்டே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியாக காரஞ்சாரமான சூப்பராக ஒரு கத்திரிக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் வடித்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் துவையல் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். சூடாக சாதம் வடித்து அந்த சாதத்தில் இந்த துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரலையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். அப்பாச்சிக்கு என்னென்ன எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, ரம்யாஸ்ரீ விலாகுன்ட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த சேனல்லேயும் நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், விலாக் போட்டிருக்கேன். ரெசிபீஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு குழம்பு கரண்டியால், ஒரு சின்ன மீடியம் சைஸ் குழம்பு கரண்டி தான், அதால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் துவையலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு மீடியம் சைஸ் குழம்பு கரண்டி தான். அதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைனாலும் கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க, மல்லாட்டெண்ணெய். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரியட்டும். நான் அதுக்குள்ளே ஒரு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு உரித்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அந்த பூண்டு நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனை வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். பொடிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனால் தீயக்கூடாது, கலர் மாறக்கூடாது. நான் வந்து ஃப்ளேமும் அடுப்பை வந்து ஃப்ளேமும் குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், அதிகமாக வைக்கல. நம்ம அதிகமாக வச்சோம்னா வெங்காயம் தீஞ்சு கலர் மாறிடும். அதனால் மீடியமாக வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயத்தோட கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு பாதியாக கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து நீங்கள் எதுலேயும் கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையில் இருக்க எசன்ஸும் நம்ம செய்கிற டிஷ்ஷில் அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம வதக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். எந்த சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம பொடிசாக சின்னதாக கட் பண்ணால் தான் நம்ம எண்ணெயில் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பெருசாக கட் பண்ணிட்டோம்னா எண்ணெயில் அந்தளவுக்கு வேகாது, தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து பொடிசாக கட் பண்ணதுனால எண்ணெயிலே வேகணும், அதனால தான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு மேலே வந்து லிட்டு போட்டு மூடி தான் நம்ம வதக்கணும். அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் வதக்கணும்னா சீக்கிரம் வதங்காது. நமக்கு எண்ணெயிலே வதங்கணுன்றதுனால மேலே கண்டிப்பாக மூடி தான் நம்ம வதக்கணும். இப்போது அந்த துவையலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன். நீங்கள் கல் உப்பு போடுறவங்களா இருந்தாலும் கல் உப்பு, உங்களுக்கு உப்பு சிலவங்க நிறையா சாப்பிடுவாங்க, சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு தேவையான சால்ட்டு தான் போட்டிருக்கேன். அப்படியே நல்லா வதங்கட்டும். மேலே தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம்.
தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடக்கூடாது. நடுவில் அது வதங்குற வரலையும் நம்ம தட்டை எடுத்துட்டு கிளறி கிளறி விடணும். அப்படியே விட்டுடக்கூடாது. அப்படியே விட்டோம்னா அடியில் தீஞ்சிரும். பாருங்கள், நான் நல்லா தட்டு போட்டு மூடி எந்த அளவுக்கு வதக்கிட்டேன் பாருங்கள். நல்ல கத்திரிக்காய் வெந்து அப்படியே மசிஞ்சு இருக்குது. அதில் அடியும் பிடிக்கல. நான் அடிக்கடி தட்டு எடுத்துகிட்டு கிளறி விட்டதுனால அடியும் பிடிக்கல. நல்லா கத்திரிக்காய் மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். அதில் சின்னதாக ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கொட்டை அளவுக்கு தான், ஏன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நிறைய, 1 ஸ்பூனால் நிறையா எடுத்து போட்டிருக்கேன். அதுவே போதுமானதாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி லைட்டாக அந்த புளி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணியும் வற்றணும். அந்த மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனையும் போகணும். இன்னும் நல்லா மேஷ் ஆகி அப்படியே தொக்கு பதத்துக்கு வந்துடும். துவையல் அதுதான் துவையல். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். துவையல்னா நம்ம அரைக்க போகிறதில்ல. அப்படியே நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா சுண்ட வச்சு அப்படியே தொக்கு பதத்துக்கு எடுக்கிறது தான் துவையல். நம்ம அரைச்சாதான் துவையல்னு இல்லை, இதுவும் துவையல் தான். நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடும். அந்த புளி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுவும் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வடித்து அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அமோகமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒரு ஈவனாக கிளறி விட்டுடலாம். அடியும் பிடிக்கல. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதில் இருக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அருமையான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. சூப்பரான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் வேக வச்ச துவையல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.